முதல் அழுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. கொஞ்சம் பெரிய பொருளாக ஆர்டர் போட்டிருந்தோம். ஓகேங்களா, நிறைய பேருக்கு முதல் அழுகை அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம். அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பார்சல். ஸோ அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி, ஒரு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகேங்களா, ஈல முடிஞ்சு ஈல ஸ்டார்ட் ஆகி எக்ஸ்பிரஸில் முடியும். ஸோ அந்த கம்பெனியில் டெலிவரிக்காக கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு டெலிவரி ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு டெலிவரி ஹப், அது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு மேலே டெலிவரியே பண்ணல. என்னடா அப்படின்னு பார்த்தா, கஸ்டமர் நாட் அவைலபிள், இல்லைனா கஸ்டமர் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, இப்படி தான் வந்து ரீசன் போட்டுட்டு இருக்காங்களே தவிர டெலிவரியே பண்ணல அவங்க. நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்து அந்த ஆஃபீஸை ரீச் பண்ணி காண்டாக்ட் பண்ணால், கால் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப பெரிய பார்சலாக இருக்குது, எங்களால் கொண்டு வர முடியல, நீங்கள் வேணால் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கூட போடல, ஆன்லைனில் காசு கட்டியிருக்கோம். சரி, அதை கூட விட்டுருங்க. நீங்கள் அந்த பார்சலை வந்து டெலிவரி பண்ண முடியாது, இவ்வளோ பெரிய பார்சலை வந்து வீட்டுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னா நீங்கள் கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, டெலிவரி கம்பெனியை வச்சு நடத்துகிறீங்க. சரி, ஓகே, அப்படியே டெலிவரி கம்பெனி கூட வச்சு நடத்திக்கோங்க. இந்த ஏரியாவுக்கு இந்த பார்சலை எங்களால் டெலிவரி பண்ண முடியாது அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் போடும்போதே சொல்லியிருந்தோன்னா, நாங்கள் உங்ககிட்ட ஆர்டர் போட்டிருக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு இ-காமர்ஸில் என்றைக்காவது நடந்திருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.